வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. டெல்லி அரசியல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேசிய அரசியலில் நம்மளுடைய கணிப்பு வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்குங்கிறது டெல்லியில் நம்ம உணர்றோம். ஏன்னா டெல்லியில் வந்து நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொன்னோம் இல்லைங்க, பெரிய சங்கிக்கும் மைல்டு சங்கிக்கும் நடக்கக்கூடிய சண்டை. இதில் கெஜ்ரிவால் தோற்றுருவார். ஏன்னா நேர்மையற்றவர்கள் அப்படின்னு ஒரு ராகுல் காந்தியை சொல்லியிருக்க வேணாம். இவங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. திமுக அதிமுகவை திட்டணும், அதிமுக திமுக திட்டணும். சம்பந்தமே இல்லாமல் திமுகவோ அந்த இவரை வேல்முருகன் கட்சியை திட்டுறதா, எடப்பாடி பழனிசாமி வேல்முருகனை திட்டுறது, ஜவஹர்லாவை திட்டுறது அப்படின்னா அது சரியான போட்டி இல்லை. ஏன்னா அவங்க சின்ன கட்சி. திடீர்னு போயிட்டு திமுக பாட்டு தேவநாதன் கட்சியை பார்த்து திட்டுறது. தேவநாதன் யாருன்னு கேட்டுறாதீங்க, அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, இந்திய மக்கள் கல்விக் கழகம்னு பிஜேபி கூட்டணியில் இருக்கார். அப்படி சொல்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு கெஜ்ரிவால் தோற்றதுக்கு காரணம் பேசுனா பிஜேபி ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன? 17C படிவம், 20 படிவம். இது பிஜேபியுடைய நெட்வொர்க் என்ன, பிஜேபி எப்படி இந்த தேர்தல் அணுகுது அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொருவரும் பிஜேபிகிட்டேருந்து இதை கற்றுக்கணும். அதாவது பிஜேபிகிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது, ஆர்எஸ்எஸ்லேருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது. 100 வருடங்கள் அமைதியாக இருந்து இப்படி ஒரு வெற்றியை பிஜேபி பெற்றிருக்குது. இந்தியாவில் அசைக்க முடியாத ஒரு கட்சியாக மாறிடுச்சு. இந்த பிஜேபியுடைய வளர்ச்சி எப்படி? பிஜேபியுடைய கொள்கையே ஒன்றும் இல்லை. முஸ்லீம்களெல்லாம் அடித்து வரட்டணும், கிறிஸ்டினை வளர விடக்கூடாது, இது ஒன்று தான் கொள்கை. கோயிலெல்லாம் போய் வந்து இதில் நம்ம எல்லா கோயில்லையும், அதாவது பாய்ங்க கோயிலில் கிறிஸ்டின் கோயிலெல்லாம் போய் லிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சண்டையாகணும். மொத்தத்தில் கடவுளை தவிர வேறு எதுவும் தெரியாது. கடவுளை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை, நானே கடவுள்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி தொடர்ந்து இந்த வெற்றி சாத்தியமாகுது? எங்கே காங்கிரஸ் மற்ற கட்சியெலாம் கோட்டை விடுது? குறிப்பாக கெஜ்ரிவால் எங்கே கோட்டை விட்டார்? ஏன்னா காங்கிரஸ் கோட்டை விட்டதுன்னா காங்கிரஸ் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி வேலை பார்ப்பாங்க. இன்னும் 2-3 பேர் வேலை பார்ப்பாங்க. மற்ற யாரும் வேலையே பார்க்குறதில்ல, படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ எப்படி கட்சி வளரும்? பாரத் ஜோடோ யாத்திரை போகிறாரு, அதை மெட்டீரியல் ஆக்கணுங்க. மெட்டீரியல் ஆக்க ஆள் இல்லைங்க, தூங்கிட்டாங்க. ஜெயிக்கணும். இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாருல, ஒத்துக்கிறார் உண்மையை வெளிப்படையாக. ஆமாங்க, பட்டியலின வாக்குகள் எங்ககிட்டருந்து போயிடுச்சு, இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. ஆமாங்க, எங்கள்கிட்ட போயிடுச்சுங்க, அதை மீட்டெடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம், முடிஞ்சு. இல்லை பட்டியலின வாக்குகள் எங்கிட்டதாகுது, நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறோம். கெஜ்ரிவால் எங்கே தோக்குறாரு? அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபிட்டு பண்ணது பக்காவான விஷயம் என்ன? 17C படிவம். 17C படிவத்தை வச்சுக்கிட்டு போன தேர்தலில் ஆம் ஆத்மி எங்கெல்லாம் ஜெயிச்சது. அதேமாரி 20 படிவம், அது வந்து தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கும். அந்த படிவத்தை வாங்கி ஒரு ஏரியாவில் யார் நம்மளுடைய வாக்காளர்கள், எந்த பகுதியில் நமக்கு அதிகமாக ஓட்டு இருக்குது, எந்த இடத்துல நமக்கு அகெயின்ஸ்டாக ஓட்டு விடுவது, இதை முதல்ல ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த லிஸ்ட்டை வைக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு 3 தெருக்கு ஒரு ஆளை போட வேண்டியது. அப்போ உனக்கு தான் பொறுப்பு, நீ பாட்டுக்கு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ ஓட்டு கொண்டு வருமோ அந்த அளவு. இடைத்தேர்தலில் வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி பொது தேர்தலில் வேலை பார்க்கக்கூடிய கட்சி பிஜேபி. இது ஒன்று. அதுக்கப்புறம் 20 படிவம். இந்த படிவம் வந்து நெட்லலாம் கிடைக்க மாட்டேது, டவுன்லோட் பண்ணுங்கன்னா கிடைக்காது. ஆனால் தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கும். பிஜேபி ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இருக்கிறதுனால வாங்கிடும். கெஜ்ரிவால் நினச்சிருந்தால் வாங்கியிருக்க முடியும், ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கார். அவர் எதை பண்ணல. கரெக்டாக பிஜேபி என்ன பண்ணுறாங்க, 20 படிவத்தை எடுத்து போன தேர்தலில் எங்கெங்கே நம்ம வீக் ஆகிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். ஓக்லாவாகட்டும், அப்புறம் வந்து இமானுல்லா நகர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 தொகுதி, கஸ்தூர்பாய் நகர், இந்த மாதிரி இப்போ ஒரு 7-8 தொகுதியில் பார்த்தீங்கன்னா போன தடவை கம்மி மார்ஜினில் ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கும். அது ஒன்று. இன்னொன்று ரொம்ப அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? இருக்கக்கூடிய வேட்பாளர் எந்த ஏரியாவில் நமக்கு வாக்கு இல்லையோ அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய ஆளுகளை தள்ளுறாங்க, புது ஆட்களை சேர்க்குறாங்க. எப்படி வந்து நம்ம இதில் நம்ம பக்கத்தில் நடந்ததில் தேர்தல் மராட்டியம், அங்கே 70 லட்சம் புதிய வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க? ராகுல் காந்தி கேட்குறாருல, இமாச்சல பிரதேசத்துடைய மொத்த வாக்காளர்களே அவ்வளோதான், அவ்வளோ பேரை சேர்க்குறாங்க. எப்படி சேர்க்க முடியுது? இதை யாருக்கு தடுக்கணும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து அங்கே செல்வாக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, டெல்லியில் ஆம் ஆத்மி தடுத்துருக்கணும், முதல்லையே தடுத்துருக்கணும். கடைசி நேரத்தில் தான் அவங்க லெட்டரே போடுறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு. எப்படி ஜெயிக்க முடியும்? கோட்டை விட்டாங்க. ஒன்று ஏன்னா கோட்டை விட்டாங்கன்னா கெஜ்ரிவாலை உள்ளே வச்சது அப்படி வச்சதுன்னு அவங்க மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்களே ஒழிய இதில் கவனம் செலுத்த தவறிவிட்டார்கள். அது பிஜேபிக்கு ஒன்று. இன்னொன்று, பிஜேபி என்ன பண்ணுது, ரொம்ப மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கிறாங்களா. அதுதான் என்ன யோசிக்கிறாங்க, நம்மளுடைய டார்கெட் எது? நம்ம வந்து வளர்ச்சி திட்டங்களை வச்சு பேச முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஆம் ஆத்மி தவறு பண்ணிடுச்சு, அவர் சீஷ்மால்னு ஒரு பெரிய பங்களாவில் வசிக்கிறாரு, இதை மட்டுமே கவனம் செலுத்துகிறாங்க. எல்லோரும் ஒரே அடி. அதாவது கெஜ்ரிவால் சம்பாரிச்சிட்டார், நேர்மையற்றவர் அப்படிங்கிற லெவலுக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இவர் தேவையில்லாமல் ஆர்எஸ்எஸ்க்கு லெட்டர் எழுதுறாரு. ஆர்எஸ்எஸ்க்கு லெட்டர் எழுதுறாருன்னா மக்கள், ஆர்எஸ்எஸ்னால் யார்? அவங்க நடுநிலையானவர்களா? அவங்க பிஜேபியோட அமைப்பு.
ஆர்எஸ்எஸ்ட்டாக பாருங்கள் இந்த இதெல்லாம் உங்களுக்கு உடன்பாடான லெட்டர் எழுதுறாரு. அப்போ மக்கள் என்ன யோசிப்பாங்க? ஆர்எஸ்எஸ்க்கு லெட்டர் எழுதுறது இவ்வளோ பெரிய புத்தாளி, மாற்றி ஓட்டு போட்டாங்க. ஒன்று. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபியோடைய மிக முக்கியமான தேர்தலில் இவிஎம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தாண்டி அந்த தேர்தலை அவர்கள் அணுகக்கூடிய விதம், ஒவ்வொரு தேர்தல்லையும் உங்களுக்கு அந்த ஏரியாவில், அதாவது காங்கிரஸ் நிற்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்லாமிக் பார்ட்டிக்கு ஒன்று பணம் கொடுத்து அதை நிற்க சொல்கிறாங்க. ஏன்? அவங்க என்ன ஓட்டு புரியும். அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு, முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்களை தொகுதியில் நிறுத்திச்சு. அதையும் தாண்டி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இன்றைக்கி 6.7% வாக்கு. நம்ம ஏற்கனவே காலையில் சொன்ன மாதிரி ரெண்டையும் கூட்டினா இன்றைக்கி ஆம் ஆத்மி ஜெயிச்சிருன்னு கூட கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. உண்மை தான், 4% தான் பிஜேபி ஜெயிக்குது. ஆனால் ஆதிஷி, மணிஷ் சிசோடியா, கெஜ்ரிவால் இவங்க எல்லாத்தையும் எதிர்த்து இவங்க போடுற கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா பக்காவான கேண்டிடேட் போடுறாங்க. அதான் என்னென்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை எடுத்து சாதாரண ஆள் போட்டு, ஏன்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கும் போது இப்போ பாருங்கள், இங்கே தமிழ்நாட்டில் ஈரோட்டில் அதிமுகலாம் நிற்கிறேன், ஏன்னா தெரியும் தோற்றுருவோம். ஆனால் பிஜேபி அப்படி இல்லை, ஸ்டார் கேண்டிடேட் எடுத்து இவங்களும் வலுவான ஒரு வேட்பாளரை போடுறது. அப்போ நம்ம புதுடெல்லி தொகுதியை விட்டு கெஜ்ரிவாலில் வெளில போக முடியாது, ஆதிசி கங்கோஜி அந்த தொகுதியை விட்டு வெளில போக முடியாது. இப்படி எல்லா பெரிய பவர்ஃபுல் லீடருக்கு முன்னாடி இன்னொரு பவர்ஃபுல் லீடரை பிஜேபியிலேருந்தே போடுறது. நில்லுங்க. இப்போ கெஜ்ரிவால் எடுத்து நிற்கிறாரில் பர்வேஷ் அந்த சர்மா, அவருக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? கெஜ்ரிவால் எடுத்து நிற்கிறீங்க, ஜெயிச்சா நீங்கள் தான் சிஎம், முடிஞ்சு போச்சு கதை. ஓடி ஓடி வேலை செய்வாரா? இப்போ அந்த மாதிரி தானே வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ கெஜ்ரிவாலே தோக்குறாரு. அதாவது ஆம் ஆத்மியின் முகம் கெஜ்ரிவால், அவரே தோக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஆளை, அதாவது கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு பெரிய ஆளாக இல்லை, அப்படி தான் வந்தது. இவங்க ஒரு 35 வருவாங்க, அவங்க ஒரு 35, அப்படி 2 பேட்ச் ஆகும்னுவாங்க. இப்படி பிஜேபி ஃபுல் மெஜாரிட்டியில் அடித்து அது கெஜ்ரிவாலே தோப்பாங்கன்னு எந்த கருத்து கணிப்பு சொல்லலை. அப்போ மக்களுடைய கோபம் எல்லை மீறி போயிருக்கு. இப்போ அடுத்து என்ன ஆகும்? மறுபடியும் ஒரு 5 வருஷம் கெஜ்ரிவால் தாக்குப்பிடி கட்சி இருக்கும். ஆனால் பிஜேபி அப்படிங்கிற, ஏன்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய ஏரியானா நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ அதிமுகவிலேயோ மற்ற கட்சியிலையோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தனி மனிதத்துவ வழிபாடு தான். இவரை எனக்கு பிடிக்கும், நிறையா வந்து எப்படி சொல்கிறது, பாமரத்தனமான ஆட்கள்லாம் இருப்பாங்க, அரசியல் உங்களுக்கு புரிதல்லாம் இருக்காது. ஸ்டாலின் ரொம்ப நல்லவருப்பா, எடப்பாடி நல்லவருப்பா, விஜய் நல்லவருப்பா, இப்படி இருக்கும். கொள்கை பேசக்கூடியவருக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் ஆம் ஆத்மி அப்படி இல்லை, ஃபுல்லாக படித்தவங்க, அவங்களாம் எக்கனாமிக் திங்ஸ் படிக்கிறவங்க. அவங்க வந்து அவங்களே கெஜ்ரிவால்னு ஒரு 5 வருஷம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அதுவும் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அவர் இல்லை, ஆதிசி அப்படிங்கிற ஒருத்தரை முதலமைச்சராக போட்டு அவங்கள டம்மியாக வச்சுருந்தார் அப்படிங்கிறது வெளியில் குற்றச்சாட்டு. இப்போ ஆதிசி தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆகும் கண்டிப்பாக. ஆதிசியோடைய செயல்பாடில் கெஜ்ரிவால் குறுக்கிடுவாரா? ஏன்னா ஆதிசி லைம் லைட்டுக்கு வந்துடுவாங்க. கெஜ்ரிவால் இனிமேல் என்ன பண்ணுவார்? வீட்டில் தான் உட்காரணும். அப்போ கெஜ்ரிவாலுக்கு ஏராளமான சிக்கல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே பவரில் இருந்தீங்க, இப்போ பவரில் இல்லை. பிஜேபி உங்களுக்கு எதிராக பல அஸ்திரங்களை தொடுக்கும். எப்படி சமாளிக்க போகிறீங்க? 70 சீட்டு உங்கள்கிட்ட இருக்க 24 பேர் உங்கள் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? கட்சியில் இருக்க நிறைய பேர் இந்த பக்கம் வருவாங்க. கெஜ்ரிவால் வந்து ஊழல் பண்ணிட்டாருன்னு மக்கள் எதிர்த்துக்கல, நான் அதனால் வெளியில் வரேன்னு வெளில வருவாங்க. உங்கள் கட்சியை துண்டு துண்டாக உடைக்கிற வேலையை பிஜேபி சூப்பராக பண்ணும். இதனால் யாருக்கு கெயின்? காங்கிரஸ் தான் கெயின். இப்போ எதிர்கட்சி இல்லை, இனிமேல் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் குறித்து உள்ளுக்குள்ளே சந்தோஷம் தான். நம்ம என்ன நினச்சோமோ நடந்துச்சு. முதலே நம்ம சொன்னோம், காங்கிரஸ் அதான் நினச்சது. இவங்கள தொங்கலில் விடணும். இந்த தடவை ஆம் ஆத்மி ஜெயிச்சு விடாது. காங்கிரஸ் தேவையில்லாமல் காங்கிரஸை இவர் பகிச்சிட்டார். அப்போ 17C படிவம் 20 படிவம் இதை வச்சு பிஜேபி ஒரு பெரிய மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இவிஎம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்கள் எல்லா தேர்தலையும் இடைத்தேர்தல் மாதிரி ஜெயிச்சு ஆகணுங்கிற போராட்ட குலத்தோடு பண்ணுறாங்க. மற்ற கட்சிகள் அது பண்ணுவதில்லை. இனியாவது மற்ற கட்சிகள் விழித்து கொள்ள வேண்டும். மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி ஒவ்வொரு படிவத்தை வச்சு ஒவ்வொரு வீடு டோர் ஸ்டெப் கேம்பெயின் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா தலைவர்களையும் இறக்கி விட்டு பணம் அதிகாரம் எல்லாத்தையும் வைத்து ஒரு தேர்தலை நடத்தி ஜெயிச்சு கொண்டிருக்கிறது. பிஜேபியுடைய மிஷினரியை தொடர்ந்து குறைத்து மதிப்பிடுகிறார்கள். என்னென்னா ஆம் ஆத்மி இது பண்ணுச்சு. ஆனால் என்னென்னா பிஜேபி வந்து ரொம்ப அட்டென்ஷனாக பண்ணாங்க. அதாவது எப்படின்னா வெறியாக பண்ணுவாங்கள்ல, அந்த வெறி இன்றைக்கி ஆம் ஆத்மிகிட்ட இல்லை. ஏன்னா ஆம் ஆத்மியிலேருந்து ஒரு அமைச்சர் போகிறாரு, திடீர்னு பார்த்தா பிஜேபியில் சீட் கூட ஜெயிச்சிட்டார் அவர். எப்படி? அப்போ ஆம் ஆத்மி அப்படிங்கிறது ஒரு கொள்கை ரீதியான கட்சினா எப்படிங்க உங்கள் விட்டு போகிறாங்க? நீங்கள் கடைசி நேரத்தில் ஒரு 8 எம்எல்ஏக்கள் உங்கள் வீட்டு வந்து விலகி போகிறாங்க. அப்போ என்ன நீங்கள் உளவுத்துறையை கையில் வச்சுருக்கீங்க? கடைசி நேரத்தில் நீங்கள் சீட்டு கொடுக்கல ஒரு 8 பேர் உங்களோடையே இருக்காங்க. சீட்டு கொடுக்காத போது உங்களோடய இருக்காங்க. எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் போய் சேர்ந்துட்டு உங்களை நீங்கள் மோசங்கிறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி சொன்னால் மக்கள்கிட்ட இம்பாக்ட் வருமா வராதா? ஒரு பக்கம் காங்கிரஸ் நீங்கள் ஊழல்வாதிங்கிறாங்க, பிஜேபி உங்களை ஊழல்வாதிங்கிறாங்க. ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி உங்களோட இருந்த காங்கிரஸ், நீங்கள் காங்கிரஸை விமர்சிக்காம இருக்கலாம், கேவலம் இல்லாமல் காங்கிரஸ் விமர்சித்து காங்கிரஸ் உங்களை எதுக்குறாங்க.
இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கெஜ்ரிவாலின் எதிர்காலம் என்ன ஆகும் என்று தெரியவில்லை. முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி ரவுண்ட் பண்ணி உள்ளே தூக்கி போடக்கூடிய வேலையை பக்காவாக பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.